ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, சுந்தரவலிக்கு ஹரிதா தான் வந்து அசோகனுக்கு இப்படியான நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்து சுந்தரவலியை ஹரிதாவை பெரிய லெவலில் வந்து தண்டிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சுந்தரவலி ஹரிதாவை அடித்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். என்ன ஆச்சுன்னா, நம்ம சுந்தரவலி எல்லாருமே வந்து மாதவி எல்லாருமே வந்து காரில் தாலி கோக்குறதுக்காக தாலி எடுக்கிறதுக்காக வந்து போயிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அசோகனுக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஃபோன் பண்ணி மாதவிக்கு வந்து சொல்லிடுவாங்க. மாதவிக்கு சொல்லணும்னு நினைக்கும் போது மாதவி கால் எடுக்க மாட்டாங்க. அப்போ உடனே சுரேகாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். சுரேகா வந்து மாதவி கிட்ட சொல்லுவோம். எல்லாருமே இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா மாதவி வந்து அசோகனை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அசோகனுக்கு சின்ன அடின்னு பார்த்தா வந்து கொஞ்சம் பெரிய அடியாகவே இருந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு கூட போயிருச்சு அப்படின்னு தான் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. உடனே மாதவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதை கேட்டுட்டு மாதவி வந்து விசாரிக்கிறா. சூர்யா, நீ எதுக்காக போன? உன்னை யாரை அடிக்க வந்தா? உனக்கு என்ன, எதனால்? நீ என்ன எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணி வச்சிருப்பியா? எதுக்கு கூட வந்து அசோகனை நீ கூட்டிகிட்டு போன? எதுக்காக அவரை கூட்டிகிட்டு போன? இப்போ பாரு, ஒன்னால தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சூர்யாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷனாக, ஏய் போதும் நிறுத்து, என் மேலே பழைய தூக்கி போடாமல் உன்னால் இருக்கவே முடியாதா? அவங்க குடும்பத்தினால இருக்கவே முடியாதா? தாய் குலமே நல்லா கேட்டுக்கோங்க. அசோகனுக்கு இப்படி ஆனதுக்கு நான் காரணமே கிடையாது. நான் அவரை காரில் கூப்பிட்டு போனப்போ அந்த 3 ரவுடிங்க இருந்தாங்க. அது வேற யாரும் அனுப்பி வைக்கல, அந்த ஹரிதா தான் அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து சுந்தரவலி வந்து ஹரிதாவை ஒரு முறைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அசோகனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு, உயிருக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, சூர்யாவுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆனால் கூட சுந்தரவலி வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தான் மகளோட ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா சுந்தரவலி எப்படி கவலைப்படுவாங்க? ஸோ அதோட உடனே சுந்தரவலி வந்து ஹரிதா பார்த்து, ஹரிதா சூர்யா சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. ஹரிதா வந்து தயக்கத்தோட, இல்லை ஆண்டி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, இவன் சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு ஹரிதா, சொல்லு, ஆன்ட்டிகிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இந்த மாதிரி சூர்யா வந்து இன்டீரியர் டிசைனுக்கு வந்து ஆள் பார்த்தது எனக்கு தெரியாது. நான் என்னோட அன்னை கல்யாணத்தில் எனக்கும் தானே பங்கு இருக்குது. அதனால தான் வந்து இன்டீரியர் டிசைனுக்கு நான் வேறு ஆளை வச்சு பார்த்தேன். அந்த ஆளுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் கொண்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் இந்த சூர்யா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? சரி, என்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னே அப்போ வந்து மாதவி தான் சொன்னால், இந்த பிரச்சனை எதுவும் உனக்கு சூர்யா கிட்ட வேண்டாம், நீ வந்து இதை எதையும் கண்டுக்கிறாத, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்ரு அப்படின்னு சொல்லவும் தான் நான் அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணேன்னு சொன்னோடனே அவன் கேட்கவே இல்லை. அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவன் கேட்காம, நான் வந்து உன் அண்ணன் தானே இதுக்கு தடையாக இருந்தான், உன் அண்ணன் தானே இதுக்கு காரணம் இருந்தால் அவனை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் தான் ஆன்ட்டி என்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுட்டான். நான் ஒன்றும் வந்து சூர்யாவை கொல்ல சொல்லலை, அவ்வளோ ஒன்றும் கேவலமான புத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே சூர்யா வந்து இதை கேட்டு பெரிய கடுப்பாகி, இங்கே பாரு ஹரிதா, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, நீயே வந்து பெரிய விஷம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் அவன்கிட்ட சொல்லியிருப்பான், அவன் அண்ணன் யாருன்னு சொன்னானே, நீ எதுக்குடி என்ன சொன்ன? என்னோட கார் நம்பரெல்லாம் நீ தானே சொல்லியிருக்க, அப்போ நீ சொல்லாமல் எப்படி என்னோட கார் நம்பர் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ஹரிதா வந்து செம்மையாக ஷாக் ஆகிட்டா. ஷாக் ஆனதுக்கப்புறம் ஹரிதா, இங்கே பாருங்க ஆன்ட்டி, அவன் சொல்கிறது ஓகே தான், நான் கார் நம்பரை சொன்னான்னா அவன் யதார்த்தமாக தான் என்கிட்ட கார் நம்பர் கேட்டான், நான் அதனால தான் சொன்னேன். மித்தபடி வந்து அவன் கொலை பண்ணுவான் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அவன் வந்து சூர்யா மேலே கோவமாக இருந்தான், அதனால சரி ஓகே இதான் கார் நம்பரு, நீங்கள் எதாக இருந்தாலும் சூர்யாட்ட பேசிக்கோங்க, நான் அப்படி தான் சொன்னோன்னோ தவிர சூர்யாவை அடிங்க கொல்லுங்க அவனோட உயிரை எடுங்க அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா சொன்னோடனே சுந்தரவலிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சுந்தரவலி வந்து ஹரிதாவை ஒரு அரைஞ்சிடுறாங்க. உடனே ஹரிதா, ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க ஆன்ட்டி, என்னையவே அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஹரிதா, ஒரு அளவு தான் பொறுக்க முடியும், நீ நிறையா வந்து பண்ணிகிட்டே இருந்த, ஆனால் நான் உனக்கு ஆன்ட்டி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தேன், ஆனால் இப்போது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட உயிரோடையே நீ விளாண்டுட்ட, சூர்யாவை கொல்லணும்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு பெரிய தப்பு, அவனும் என்னோட மகன் தானே, அவனத்துக்கு நீ கொல்லணும்னு நினைக்கிற, அவன் கிட்ட சண்டை போடு, நீ வந்து அவனை அடி, என்ன வேணா பண்ணு, ஆனால் அதை வீட்டோட வச்சுக்கோ, ரோட்டில் அவனை கொலை பண்ணணும், ஆள் விட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு ஹரிதா. இந்த வீட்டில் வந்து நீ இருக்கணும், எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருமே ஒரு சொந்த பந்தமாக தான் இருக்கும், அப்படிங்கிறப்போ நீ இப்படி பண்ணுறது வந்து சரியில்லை ஹரிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவலி வந்து ஹரிதா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க.
அதோட ஹரிதா வந்து கோச்சுக்கிட்டு வந்து அழுதுட்டு போயிட்டாங்க. அழுதுட்டு போனோடனே மாதவியும் வந்து ஹரிதா கிட்ட போய் பேசுகிறாங்க. ஹரிதா, நீ எனக்கு புரியுது ஹரிதா, நீ சூர்யா மேலோட கோவத்தில் அப்படி பண்ணிட்ட, இவர் போய் அந்த வண்டியில் ஏறிட்டாரு, எனக்கு அதெல்லாம் புரியுது ஹரிதா, நீ எதுவும் அம்மா உன்னை அடித்ததை நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து ஹரிதா கிட்ட போய் பேசுகிறாங்க. அதோட ஹரிதா அதுக்கும் வந்து மாதவி கிட்ட எதுவுமே பேசாமல் திரும்ப வந்து கோவத்தோடு போயிடுறாங்க. நந்தினி பார்த்தா கரெக்டாக வந்து அசோகனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நந்தினி வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு விஷயம் தெரிஞ்சோடனே வந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா வந்து ஹரிதா எல்லாரும் மேலே உள்ள கோவத்தை நந்தினி மேலே காட்டிட்டாங்க. உனக்கு இப்போ சந்தோஷமா, என் ஆண்டியோட மனசில் நீ பெருசாக இடம் பிடிச்சி இப்போ என்னைய வந்து அறைய வச்சுட்டல, எல்லாமே ஒன்னால தாண்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட, உன்னோட கெட்ட எண்ணத்தினால தானே இந்த குடும்பம் இப்படி ஆயிட்டுருக்கு, ஒன்னால தாண்டி எல்லாமே அப்படி சொல்லிட்டு நந்தினியை போட்டுட்டு ஹரிதா வந்து திட்டுறாங்க. நந்தினி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே ஹரிதா நந்தினியை திட்டிட்டு வேகமாக வந்து அங்கேருந்து போயிட்டாங்க. நந்தினி அப்போ தான் வராங்க. சுந்தரவழியும் நந்தினியை வந்து பிடிச்சி திட்டுறாங்க. எல்லாமே ஒன்னால தான், இங்கே இந்த வீட்டில் இருக்கிற அபசகுணமே நீ தான், நீ வந்து அந்த பந்தக்கால் ஊன்றதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ வந்து நினச்சனால தான், உன் கெட்ட எண்ணத்தினால தான் இப்போ பாரு தாலி வாங்கலான்னு போகும்போது பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனையா, அசோகனுக்கு இப்படி ஆனதும் ஒன்னால தான், அப்படி இப்படின்னு நந்தினி மேலே வந்து சுந்தரவழி வந்து பள்ளியை தூக்கி போட்டோடனே நம்ம சூர்யா சும்மா இருப்பாங்களா? உடனே தாய்க்குளமே ஒரு லிமிட் தான், ஏன் நீங்கள் வந்து இதை தாண்டி பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு நந்தினி என்ன பண்ணுவா, எல்லாமே இந்த உலகத்தில் யதார்த்தமாக தான் நடக்குது, இப்போயும் யதார்த்தமாக தான் நடக்குது, ஆனால் அதை தான் நீங்கள் தான் புரிஞ்சுக்காம நந்தினிவே எல்லாத்துக்கான காரணத்துக்கும் நந்தினியே சொல்லிட்டு இருக்கீங்க. நந்தினி ஒரு தடவை என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த கேவலமா ஒட்டு கேட்டுட்டு அதை வச்சு நீங்க நந்தினி தான் எல்லாத்துக்கும் காரணம், நந்தினி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பொய்யான பழியை நந்தினி மேலேயே தூக்கி போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு அளவு தான் வந்து ஒருத்தவங்க மேல பழி தூக்கி போடணும். இது வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவே அவங்களை கேவலமா பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சூர்யா வந்து சுந்தரவழி வந்து எதிர்த்து பேசி திட்டிடுறாங்க. உடனே நந்தினி வந்து சார் விடுங்க சார், ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து நம்ம அசோகன் சாரை தான் பார்க்கணும், அவருக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன நினைப்பாங்க சுற்றி இருக்கவங்க, விடுங்க சார் அப்படி சொல்ல உடனே அசோகன் சாரை பார்த்துட்டு இருந்த டாக்டர் வந்துட்டு எதுக்குமா இப்படி ஹாஸ்பிட்டலில் போட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க, எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் ஹாஸ்பிட்டலில் அமைதியாக இருக்கணும்னு தெரியாதா, நீங்கள் பெரிய ரிச்சான ஃபேமிலி தானே, அது கூட சென்ஸ் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கோவப்பட்டு வந்து பேசிட்டு போயிடறாங்க. உடனே சுந்தரவழி வந்து ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து அசோகனுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், நான் இப்போவே டிஸ்சார்ஜ் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மாதவிக்கு உயிரே வருது. சரி சார் எதுவும் இல்லைல்ல, அப்போ நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடனால ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே மேடம், நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து அசோகன் சாரை வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே மாதவி அதுக்கப்புறம் அசோகனும் கண்ணு முழிச்சிட்டாங்க. கண்ணு முழிச்சு நான் எங்கேமா இருக்கேன், நான் வந்து அப்போ இன்னும் சொர்க்கத்துக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோகன் எப்பயும் போல் காமெடியை போடுற மாதிரி காமெடியை போடுறாங்க. உடனே மாதவி, இங்கே உங்களுக்கு அடிப்பட்டாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்களாங்க, எதுக்குங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னம்மா தாலிலாம் வாங்க போனேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, எங்கே போய் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு தான் இப்படி ஆயிடுச்சே, சரி விடுங்க, ஏதோ ஒன்று அந்த ரவுடி பசங்களாம் உங்களை ரொம்ப அடிச்சிட்டாங்களாங்க அப்படின்னு கேட்க, ஆமாம்மா என்னை பொலின்னு மண்டையிலே அடிச்சிட்டாங்கம்மா, நம்ம சூர்யாதாம்மா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சூர்யாவை மாதவி வந்து ஒரு லுக்கு விடுறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி அண்ணன் சூர்யா தானே காப்பாற்றிருக்கான், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினியும் அசோகனை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அசோகனும் இப்போ பரவாயில்ல நந்தினி ஏதோ இருக்குது, சரி வாங்க எல்லாரும் ஏன் இங்கே இருக்கோம், நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அசோகன் வந்து எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.